இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன? இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? ஜாப் போகிறவங்க இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸை சைடில் பண்ணலாமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் இதுக்கு தேவைப்படும்? இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன தெரியும், ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஃபார் பியூர்லி இ-காமர்ஸ் பிகினர்ஸ். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் வெரி சிம்பிளுங்க. முன்னெல்லாம் ஜென்ரலாக நம்ம ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னா ஒரு கடையை ரெண்ட்டுக்கு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு கடையில் போயிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸை ஹோல்சேலில் வாங்கிட்டு போட்டு ரீட்டைலராக நம்ம செல் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் ரீட்டைலர் அண்ட் ரீசெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆன்லைனில் நம்ம ஆன்லைன் ரீட்டைலர்னால் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம அதே ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வீட்லேயோ இல்லை அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பிளேஸையோ எடுத்துகிட்டு அங்கே நம்ம ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு ஆன்லைன் வெப்சைட்ஸ் லைக் மார்க்கெட் பிளேசஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி மார்க்கெட் பிளேசஸில் லிஸ்ட் பண்ணி செல் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் உங்களோட ப்ராடக்ட்ஸோட இமேஜஸ், டைட்டில்ஸ், உங்களோட ப்ராடக்ட் டேட்டாவை இன்டெகிரேட் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் கொண்டு வரலாம். இந்த ஒரு சிம்பிள் ப்ராசஸை தான் நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக 2 டைப்பில் பிஸ்னஸை பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கான ஓன் வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓன் வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10,000லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மினிமம் ஒரு 10,000 இருந்தால் தான் ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பாப்புலராக இருக்க மார்க்கெட் பிளேசஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி மார்க்கெட் பிளேசஸில் நீங்கள் ஒரு செல்லராக ஜாயின் பண்ணி உங்களோட செல்லர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை அந்த செல்லர் அக்கௌண்ட்டில் லிஸ்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி செல் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் அவர் செகண்ட் டைப். இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பேசிக்காக இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஜாப் போகிறவங்க இந்த பிஸ்னஸை பண்ணலாமா அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் ஜாப்க்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட டைமிங்கை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கீங்க. எக்ஸாக்டாக 9 o'clock போயிட்டு நீங்கள் 5 o'clock வீட்டுக்கு வந்துடுவீங்க. இல்லை ஒரு 6 o'clock வருவீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் இதில் நேரம் ஒதுக்கிட்டு இந்த பிஸ்னஸுக்காக கண்டிப்பாக பண்ண முடியும். டெய்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இந்த பிஸ்னஸ்க்கு எனஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்தும் பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு வேலை இல்லை, இ-காமர்ஸை தான் நான் ஃபுல் கரியராக சூஸ் பண்ண போகிறேன், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ஜாபில் இருந்துக்கிட்டே கூட சைடில் கண்டிப்பாக பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு டவுட் இருக்கும் அப்படின்னா, இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? இது காமனாக பிகினருக்கு வரக்கூடிய கேள்வி இதுதான். இது கம்ப்ளீட்டாக உங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்து இருக்குது. ப்ரைமரியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராடக்ட்டில் தான் பண்ணுவீங்க. மெயின் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒயிட் ஷர்ட் ஆன்லைனில் அமேசான் வெப்சைட்டில் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஒயிட் ஷர்ட்டை நீங்கள் எவ்வளோக்கு சோர்ஸ் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அண்ட் தென் டாக்குமெண்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, லைசன்ஸ் எடுப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான பேக்கேஜிங் மெட்டீரியல் இல்லை ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லைனா பிரிண்டரே இல்லாமல் கூட பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்புக்கு போயிட்டு ஆர்டர் வரும்போதெல்லாம் பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் ஆர்டர்ஸ் டிஸ்பேச் பண்ணலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. பேக்கேஜிங் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அமேசான் FBA அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு பல்காக நீங்கள் பேக்கேஜிங் பண்ணி அமேசான் வேர்ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களே உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் வந்த பிறகு அமேசானே அதை பேக்கேஜிங் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்ட பிறகு ஒரு 7 நாள் கழித்து அவங்களோட காசு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, செல்லர் பே பண்ண உடனே அமேசான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இந்த பிஸ்னஸை உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். வீட்டிலேருந்து நீங்கள் பேக்கேஜிங் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். தட் வில் கம் அண்டர் MFN. இல்லைனா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா FBAல பண்ணலாம். அதை அமேசானே பார்த்துக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹோல் ப்ராசஸ் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இ-காமர்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி எஜுகேஷனல் பிஸ்னஸ் வீடியோஸை பார்க்குறதோட விடாதீங்க. டேக் ஆக்ஷன், பிகாஸ் லேர்னிங் வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நத்திங். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.